திமுக எதிர்பார்த்த வெற்றி தான். அவங்க வந்து 1,00,000 ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற மாரி அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க. மோரோவர் 1,00,000 ஓட்டு வித்தியாசம்லாம் கூட சொன்னாங்க. பட் எனிவே 1,00,000 தாண்டுனாலே அது ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா கடந்த அந்த தேர்தல் அந்த 2011ல அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தொகுதி அது. அதுல வந்து திமுக முதல் முறையாக போட்டியிட்டுருங்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறேன். அந்த தொகுதி மக்கள்ட்ட நான் பேசின வரைக்கும் அவங்க பார்த்தது வந்து, அவங்க இதுவரைக்கும் தேமுதிகலேருந்து இதே சந்திரகுமார் தேமுகலேருந்து போட்டியிட்டு வெற்றி முத்துசாமி பெற்றிருக்கார். வீழ்த்தி இருக்கிறார். ஆமா. அப்புறம் வந்து அதிமுக பீரியட்ல அதிமுக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ்க்கு வசம் போயிடுச்சு அது. இப்ப இந்த 3, 4 வருடங்கள்ல 2, 3 தேர்தல் அதில கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு செழிப்பு எல்லாம் இருந்தது. பட் திமுக பக்கம் வரும்போது இப்போ ஒரு ஆண்டுகள் தான் அவருக்கு டைம் இருக்குது. ஸோ ஒரு ஆண்டுகள்ல சரி போடுவோமே அப்படிங்கிற மாரி ஒரு திமுக வசம் போறதுனால அது ஒரு பாசிட்டிவ் அம்சம். 2வது சந்திரகுமாருக்கு ஒரு மோதியார் சமூக பின்னணி இருக்கு. அவர் ஏற்கனவே நல்லா தொகுதி நல்லா அறிமுகமானவர். தேமுதிகல இருந்திருக்கார். அப்புறம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே அதிமுகல இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் தெரிந்து இப்போ திமுகவில் பயணமா போன எலெக்ஷனில் கூட ஒரு களப்பணிகள் நிறைய செய்திருக்காரு. அதனால் தொகுதிக்கு நல்ல அறிமுகமான வேட்பாளர். எல்லா விதத்துலையும் ஒரு பாசிட்டிவான அம்சங்கள்.